டியர் வியூவர்ஸ், நாடு முழுவதும் பரபரப்பாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அயோத்தி ராமர் கோயில் திறப்பு இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதைவிட்டு ராமர் கோயில் வண்ண வண்ண பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. சரியாக 11 மணி அளவில் வந்த நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதையொட்டி ராமர் கோயில் முழுவதும் வண்ணப்பூக்களால் ஹெலிகாப்டர் மூலம் துவப்பட்டது. அதன் பிறகு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை கருவறைக்குள் அழைத்து செல்லப்பட்டு பூஜைகள் நடைபெற தொடங்கின. ஸோ அந்தணர்களின் அறிவுரைப்படி நமது பாரத பிரதமர் அவர்கள் பால ராமர் திருவுருவ சிலைக்கு வழிபாடு செய்தார். நாம் அதை கண்கூடாக பார்க்க முடிகின்றது. ஸோ இதுதான் பார்த்தோன்னா பாலராமரின் திருவுருவ சிலை மிக அழகாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அதற்கு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இப்போது தீபாராதனை செய்து கொண்டிருக்கிறார். அனைவரும் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் சொல்லி ராமரின் திருவருளை பெற வேண்டுகிறேன். மிக அற்புதமாக காட்சியளிக்கிறார் பாலராமர் அவர்கள். ஸோ அதற்கு நமது பிரதமர் அவர்கள் தீபாராதனையை காட்டுகிறார். பின்பு வெகு நேரமாக பிரார்த்தனை செய்த பிறகு அவர் அங்கு இருந்த அந்தணர்களுக்கு சிறப்பு செய்தார். இந்த விழாவில் நிறைய விஐபிகள் என்று சொல்லக்கூடிய முக்கியமான நபர்கள் பங்கேற்றனர். நமது பாரத பிரதமர் ஆற்றிய உரையில் முக்கியமாக அவர் அயோத்தி ராமர் கோயில் வெகு காலமாக திறக்கப்படாமல் இருந்ததற்கு அவர் ராமரிடம் மன்னிப்பு வேண்டுவதாக கூறினார். அது மட்டும் கிடையாது, அதாவது ராமர் கோயில் திறந்த இந்த நாளிலிருந்து இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கப்படும் என்றும் கூறினார். அது மட்டும் கிடையாது, ஸோ இந்தியாவில் இன்று தான் தீபாவளி கொண்டாடப்படுகின்றது அதை மாதிரி கூறினார். அதன் பிறகு கோயில் கட்டுவதற்கு களப்பணியாளர்களாக பணிபுரிந்த அனைவருக்கும் அவர் நன்றி கூறினார். ஸோ இன்று பாதுகாப்பு காரணமாக பொதுமக்களுக்கு ராமர் கோயிலில் செல்ல அனுமதி இல்லை. நாளை முதல் அனுமதி வழங்கப்படும் என்று கோயில் நிர்வாகத்தால் தெரிவிக்கப்பட்டது. ஸோ அனைவரும் நாளை முதல் ராமர் கோயிலில் தரிசனம் செய்ய முடியும். ஸோ இந்த கோயில் திருவிழாவிற்கு காரணமாக அமைந்த நீதித்துறைக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். இந்த நிகழ்வு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக உங்கள் கருத்தை தெரிவிங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.